guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சோம்பேறி சிக்கனுக்கு எடுத்துக்கிட்ட சிக்கன் அளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1/2 kg நான் எடுத்துகிட்டேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படின்னா சின்னதாக வந்து சாப் பண்ணணும். நீளமாக சாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ சின்னதாக இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கனோட வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா கீரி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா ஃபைனல் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மேலே வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஆவீங்க அப்படின்றதுக்காண்டி நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். நீங்கள் அதை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஐட்டம்லாம். இது போக நீங்கள் வந்து ஹோம்மேடாக நீங்கள் வந்து மசாலா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்றத இதோட கான்செப்ட். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். சால்ட் ஃபைனல் டச்சில் ஆட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொத்தமல்லி சேர்க்காமே நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலாம் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மசால் போட்டு மட்டும் நான் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நான் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ணி இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கும். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபைனலாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணுறணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 20 minutes கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக மேரினேட்னால் அந்த எசன்ஸ் இறங்கிறதுக்காக தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. மேரினேட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு நீங்கள் எதில் சமைக்க போகிறீங்களோ அந்த பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேனே தவிர வேறு எந்த ஒரு மசாலா ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன், அதை வந்து அந்த ஆயிலில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ளேவர் அந்தளவுக்கு சூப்பராக எனக்கு வந்துருந்துச்சு. அந்த ஸ்மெல்லு நான் இது வந்து ட்ரை பண்ணதில்லை, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அந்த ட்ரை பண்ணதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சோம்பேறி சிக்கன் நம்ம சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் வந்துட்டு சோம்பேறி சிக்கன் ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சட்டுன்னு செய்கிறதுக்காண்டி கூட சோம்பேறி சிக்கன் வச்சுக்கலாம். மற்றபடி ஃப்ளேவரில் வந்துட்டு இதை வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா சிக்கனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்க. ஒரு 10 minutes போதும். 10 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ ஏன் அப்படி கிளறி விடுறீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி பிடிக்காது. 10 minutesல நீங்கள் வந்து ஒரு பரட்டிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழிச்சு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லெட் போட்டு மூட்டிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அந்த சிக்கன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுத்துரும், நல்லா வெந்துடும். அதுதான் இப்போ வந்து சொல்ல வந்தேன். நல்லா வெந்துடும். ஒரு 20 minutes, ஒரு 10 minutes முன்னாடி லிட் போட்டு மூடி வச்சிங்களா, அதுக்கப்புறம் ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துருக்கும். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போடாமல் எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம வந்து இறக்க மாட்டோம். ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறி சிக்கன், லேசி சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சூப்பராக வந்துச்சு. கரெக்டாக அதுக்கு 20 minutes மட்டும்தான் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ஸோ அது வந்து பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு வந்து டேஸ்ட் வைஸில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சோம்பேறி சிக்கன் நான் இனிமேல் செஞ்சாலுமே கிரேவி போக நான் சோம்பேறி சிக்கன் கன்ஃபார்மாக செய்வேன்னு சொன்னியும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.